அனுரா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று இலங்கையில் பலரும் சொல்லிக் கொண்ட சமகாலத்தில் இந்தியா அவ்வாறான ஒரு கணிப்பை கருத்தில் கொண்டு அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலுக்கு முன்னரே அனுராவை இந்தியாவுக்கு அழைத்ததும் இந்தியாவில் அவருக்கு ஒரு பெரிய அதில் ரணில் வரை ஒரு உள்குத்தை செய்தார். தான் தோக்க போறேன்னு தெரிந்து அந்த கடைசி ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு கையெழுத்தை வேண்டும் என்று IMF உடன் போட்டார். இவர்களை கட்டி போட்டார். இப்பொழுது IMF-ஐ அவ்வாறு ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து விட்டார்கள். இப்பொழுது IMF பற்றி அவர்கள் பேசுவதே இல்லை. அனுரா எதையும் வெளிப்படையாக மோடிக்கு முன்னால் பேசவே இல்லை. அது முழுமையாக தவித்தார். ஏன்னு சொன்னால் அவர்களை பொறுத்தவரை இது முதன்மையான விஷயங்களாக இருக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளவு பொருளாதார சிக்கல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு இவ்வளவு புதிய ஆட்சிக்கு வந்திருக்கிறது, இவ்வளவு சவால் இருக்கிறது, இப்பொழுது போய் எதற்காக பிரிக்ஸுக்கு நீங்கள் விண்ணப்பம் செலுத்த வேண்டும்? அதுக்கு போய் ஏன் மோடியிடம் அதுக்கு வெளிப்படையாக பேசி நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று ஊடகங்களுக்கு முன்னால் வைத்து பேச வேண்டும்? ட்ரம்பை பேட்டி காணுகின்ற பொழுது ஒரு கேட்டா தெரியும், இலங்கை இவ்வாறு சொல்லி இருக்கிறது, தானும் பிரிக்ஸுக்கு சேரப்போகிறதா, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் சொன்னா அப்பொழுது ஒரு கருத்து வரும் வெளிப்படையாக. அதிகரிக்கக்கூடிய சவால்களுக்கு மத்தியில் மேலதிக சவால்களாக ட்ரம்புடன் முரண்டுபட்டுக் கொள்வது முதற்கொண்டு சீனாவுடன் ஒட்டிக்கொள்வது, இந்தியாவுடன் ஒட்டிக்கொள்வது, அமெரிக்காவை புறந்தள்ளுவது எல்லாம் ஆபத்தான. ட்ரம்பை பார்த்து இப்பொழுது உலகமே மிரண்டு கொண்டிருக்கிறது. இவர் என்னத்தை தான் செய்வார்? அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கே குழப்பம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு குழப்பம். இப்பொழுது அவர் சொல்லிவிட்டார், நான் வந்தா ஒரு நாளில். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு மீண்டும் இலங்கை திரும்பி இருக்கின்றார். சென்றபோது பல்வேறுபட்ட உத்தரவாதங்களும் பல சலுகைகளும் இந்திய அரசால் வழங்கப்பட்டிருந்தன. அதனை கடந்து அந்த ராஜதந்திர சந்திப்பு பூகோள அரசியலிலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பல விடயங்களை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக எதிர்காலத்தில் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அரசியல் பார்வையில் நீங்கள் இந்த பயணத்தையும் அதில் நடந்து கொண்ட சம்பவங்களையும் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது ஒரு ராஜேந்திர மொழியில் உள்ளாந்த ரீதியாக, அதாவது ராஜேந்திரிய மட்டத்தில் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருந்தால் ஒரு வரியில் இதை சொல்லுவதானால், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் மோர் சிம்பலிசம் லேக் சப்ஸ்டன்ஸ் என்று. அதாவது அடையாள நிமித்தமான பல விடயங்கள் இருந்தன, ஆனால் உள்ளார்ந்த ரீதியாக உள்ளடக்கம் மிக குறைவாகவே இருந்தது. அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றும் தான். இப்பொழுது பார்த்தால் அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சி அமைந்ததன் பின்னர் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆனால் பாராளுமன்றம் ஆட்சிக்கு வந்து 1 மாதத்தை கடந்திருக்கிறது. சரி, இந்த ஒரு சூழலில் அவருடைய இந்த விஜயம் இலங்கைக்கு வெளியே நடைபெறுகிறது. முதலாவது விஜயமாக இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். ஆக இந்தியா சென்றது இதில் முதன்மையானது பார்த்தால் இலங்கையினுடைய அனைத்து ஜனாதிபதிகளும் தங்களுடைய முதல் விஜயத்தை இந்தியாவுக்கு தான் செய்திருக்கிறார்கள். ஆகவே அதில் இவரும் மாறவில்லை, அந்த மாற்றம் நகழவில்லை என்பது இதனுடைய வெளிப்பாடாக பார்க்கலாம். அதேவேளை இப்பொழுது இதை இன்னொரு விதத்தில் பார்த்தால் இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்னரே இந்திய பிரதமர் இலங்கைக்கு வந்தார் என்று சொன்னால் அது 2015 நடைபெற்றது. மைத்ரிபால ஆட்சிக்கு ஜனாதிபதியாகிற 2 மாதங்களில், அதாவது மார்ச், அவர் ஜனவரி 8ஆம் தேதி இப்போ தேர்தல் நடைபெறுவது, 9ஆம் தேதி பதவியேற்கிறார். ஆனால் மார்ச் 13, 14ஆம் தேதியில் மோடி இலங்கையில் இருந்தார். ஏனென்றால் மோடி அப்பொழுது ஒரு வருடத்தை கூட ஆட்சியில் இருக்கவில்லை. என்றால் 2014 நடப்பதில் தான் அவர்கள் ஆட்சி பீடமே ஏறினார்கள், பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே அப்பொழுது இந்திய தரப்பில் இருந்த ஒரு சலசலப்பு என்னதுன்னா, புதிய ஆட்சி இந்தியாவில் அவர்கள் நேபர் ஃபர்ஸ்ட், அருகில் இருப்பவர்களால் எங்களுக்கு முதன்மையானவர்கள் என்று பார்க்கிறார்கள். அவை அவர்கள் அனைவரையும் தங்களுடைய கட்டுக்கள் வைத்திருக்க அவர்கள் முயல்கிறார்கள். அவருடைய அனுபவ குறைவு உடனடியாக மோடியை இலங்கைக்கு கொண்டு வந்தது. அவர்தான் முதலில் வருகிறார் இலங்கைக்கு என்றால் மைத்ரிபாலனுடைய அவர் ஜனாதிபதியானதன் பின்புலத்தில் அமெரிக்கா பெரிய ஒரு வகிபாகத்தை கொண்டிருந்தது என்பது அப்பொழுது இந்திய ஆட்சி மையத்துக்கு தெரியும். ஆகவே அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு வகிபாகத்தை இலங்கையை கொண்டிருக்க முழுமையாக அனுமதித்து விடக்கூடாது என்னுடைய வெளிப்பாடாக கூட இருந்தது. அப்பொழுது அவர் வந்து இறங்கியதுடன் நேரடியாக சென்று அதில்
முதலாக பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார். அவரை கடந்து கையிலாக்கு கொடுக்காமல் சென்று மைத்திரியை கையிலாக்கி கொடுத்தார். ஆஹ் அதன் பின்புலம் என்று சொன்னால் மைத்திரியை வேகமாக தங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும், அவரை இந்தியா சார்பானவராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய முனைப்பினுடைய வெளிப்பாடாக தான் இவ்வளவு இருக்கு. இப்பொழுது அதில் ஒரு மாற்றம். இப்பொழுது அனுரகு தரப்பு ஜனாதிபதியாக அவர் தெரிவாகிறார். ஆனா இவர் தெரிவாக அனுரா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று இலங்கையில் பலரும் சொல்லிக் கொண்ட சமகாலத்தில் இந்தியா அவ்வாறான ஒரு கணிப்பை கருத்தில் கொண்டு அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலுக்கு முன்னரே அனோராவை இந்தியாவுக்கு அழைத்ததும், இந்தியாவில் அவருக்கு ஒரு பெரிய மௌனம் வைத்ததும், அவரை அனைவரும் சந்தித்துக் கொண்டதும், அவர் இந்தியா ஒரு விசேட அழைப்பில் அங்கு அழைத்துக் கொண்டதனூடாக இவர் ஆட்சிக்கு வந்தால் இவரை கைக்கொள்வதற்கான ஒரு முனைப்பை முன்கூட்டியே அவர்கள் ஆரம்பித்து விட்டார். அதனுடைய வெளிப்பாட்டினுடைய பின்புலம் இவர் ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் உடனடியாக முதலில் வந்தவர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் இலங்கைக்கு உடனடியாக விஜயம் செய்தார், இவர்களை சந்தித்தார். அப்பொழுதுதான் அவர் உத்தியோகபூர்வமான ஒரு அழைப்பையும் விடுத்தார், இந்தியாவுக்கு வாருங்கள், இந்திய பிரதமரை சந்தியுங்கள். அந்த வேண்டுகோள் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு சென்றார், சந்தித்தார். 3 நாட்கள் இந்தியாவில் பல சந்திப்புகளின் பின்னர் அவர் இலங்கைக்கு திரும்பி இருக்கிறார். சரி, இந்த விஜயம் எவ்வாறான மாற்றங்களை இந்த இருதரப்பினுடைய ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொன்னால், ஏன் முதல் அனுரகுமார இந்தியாவுக்கு செல்ல வேண்டியதனுடைய அவசியம் என்ன? என்றால் அவர்கள் ஒரு இடதுசாரி போக்கை கொண்டவர்கள், சீனாவினுடைய சித்தாந்தத்துக்கு நெருங்கியவர்கள், அவர்கள் சீனாவை முதன்மையாக கொண்டிருப்பார்கள் என்பது ஒரு பக்க பார்வை. இன்னொரு பார்வை இருக்கிறது, இவர்கள் இந்தியா சார்ந்த விடயங்களில் கடந்த காலங்களில் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியவர்கள், ஆகவே இவர்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் என்கின்ற இரண்டாவது பார்வை. இப்ப இரண்டாவது பார்வையில் பார்த்தால் 2 முறை ஆயுத கிளர்ச்சிகளை ஜேவிபியினர் இலங்கையில் செய்திருக்கார். 70கள் பின்னர் 80களுடைய இறுதிப்பகுதி. இந்த 2 கால பகுதியிலும் இவர்கள் கொத்தாசையாக இவர்களுடைய இந்த ஆயுத கிளர்ச்சி முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பின்புலத்தில் இருந்தது இந்தியா என்பதுதான் அவருடைய விசனத்தினுடைய உச்சம். ஸ்ரீமாவோ இந்திரா காந்தியினூடாக இந்திய இராணுவத்து உதவிகளை பெற்று இவர்களை ஒடுக்குவதற்கு 70 ஆரம்பத்தில் நுழைந்தார். 80களின் பொழுது இந்திய இராணுவமே இலங்கை தீவில் இருந்தது. அதனால் இலங்கை இராணுவத்தை முழுமையாக பயன்படுத்தி பிரேமதாசா இவர்களை அழைத்தார். ஆகவே இந்த 2 இதன் கூர்மையாக இந்தியாவுடைய விஸ்தரிப்பு, இந்தியாவுடைய ஆதிக்கம், இவற்றை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற கடுமையான போக்கில் இவர்கள் கடந்த காலத்தில் இருந்ததும் உண்மை. ஆனால் இப்பொழுது இந்தியாவை அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற ஒரு சூழல் கனிந்த பொழுது அவர்கள் ஒன்றை புரிந்து கொண்டார்கள். இந்தியாவை எதிர்த்துக் கொண்டு இலங்கையில் எந்த ஒரு முன்னெடுப்பும் செய்ய முடியாது. அதுவும் இன்றைய சூழலில் பொருளாதார ரீதியாக இலங்கை மோசமாக நலிவடைந்து இருக்கிறது. ஆகவே இந்த நலிவடைந்து இருக்கக்கூடிய இந்தியாவை பொருளாதார ரீதியாக நேரு அவர்களை நீங்கள் கூறுகின்ற இந்த காலப்பகுதியில் தான் இன்னும் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான அரசியல் விடயம் இருக்கின்றது. நீங்களும் விமர்சித்திருக்கின்றீர்கள் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதாவது பூகோள அரசியலில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் மாறுபட்டு கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இதே ஜனாதிபதி அன்று ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தபோது கூறிய விடயம், அதானி என்கின்ற இந்திய கூட்டுத்தாபனத்தின் திட்டத்தை ரத்து செய்யப்படும் என்று 15ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு மக்கள் மன்றத்தில் மக்களிடம் தெரிவித்தார் பிரசார நடவடிக்கைகளின் போது. 17ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை அவரே கூறுகின்றார். என்ன விடயம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதானி குழுமத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அது மட்டுமல்லாது அதானி குடும்பத்துடன் இணைந்து வேலை செய்வதை அதிகளவில் விரும்புகின்றோம். அதானி நிறுவனம் நாட்டில் எவ்வாறான பணிகளை முன்னெடுத்து வருகிறது என்பது குறித்து கவனம் செலுத்துவோம். முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் பணியாற்றுவதால் அதானி குடும்பத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் ஆட்சேபனை இல்லை. இலங்கையில் முக்கியமான முதலீடுகளை கொண்டுள்ள அதானி குழுமத்துக்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எனினும் இலங்கை அரசாங்கமே அதே கோணத்தில் அந்த நிறுவனத்தை பாதுகாத்து கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுக்கும் அதானி குழுமத்தின் எரிசக்தி துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கிறது. எனினும் துரதிருஷ்டவசமாக சுற்றுச்சூழல் அக்கறை கொண்டவர்களால் அதற்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2 விடயங்கள் இருக்கின்றது. அதானியை வெளியேற்றுவோம் என்றார், இப்போது அதானி வேண்டும் என்கின்றார். அதற்கு முதல் பார்ப்போம் என்னதான் இடம்பெறுகின்றது. அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் மறதி அதிகரித்து விட்டது. இந்த சந்திப்புக்கு முன்னர் சில விடயங்கள் அவருடைய புரிதல் ரீதியாக எட்டப்பட்டதின் தொடர்ச்சியாகத்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அந்த புரிதல் எவ்வாறு அமைந்ததுன்னு சொன்னால்,
சிக்கலான விடயங்களை நாங்கள் இங்கு பேசுவதை தவிர்த்துக் கொள்வோம். பரஸ்பரம் எங்களை வலுப்படுத்தக்கூடிய விடயங்களை மட்டும் முதன்மையாக பேசுவோம் என்பது அவர்கள் புரிதலினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த சந்திப்புகள் கோர்க்கப்பட்டன. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு விடயத்தை நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னால், ஏன் இந்தியா முதன்மை பெறுகிறேன் சொன்னால், இலங்கையினுடைய ஏற்றுமதி, இலங்கை மொத்தமாக ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களில் அமெரிக்காவுக்கு தான் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது. ஆனால் இலங்கை இறக்குமதி செய்கின்ற பொருட்களை எடுத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ 2012 22 23 எல்லாம் கோவிட் காலத்தினுடைய தாக்கம் இருந்த காலம். அவை நான் இப்பொழுது 2024 முழுமையான தரவுகள் 2025 தான் வெளிவரும். 21ஆம் ஆண்டு தரவை வச்சு சொல்லுகிறேன். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த பொருட்களில் 33.6% இந்தியாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்தியா இலங்கையினுடைய இறக்குமதிகளில் பெரும் வகிபாகத்தை, அதாவது 1/3 வகிபாகத்தை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. ஆகவே இந்தியாவை இலங்கைக்கு இன்றைய பொருளாதார இன்றைய மந்த நிலையிலும் சரி, பொருளாதார சக்கலிலும் சரி, தொடர்ந்தும், ஏனால் இவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பொழுது இவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் சவால் இலங்கையினுடைய பொருளாதார ரீதியான சவால்களை கடந்து எடுத்துச் செல்வது மட்டுமல்ல, மக்களுக்கான பொருளாதார தாக்கத்தினுடைய சுமையை குறைப்பது. அவ்வாறு குறைப்பதாக இருந்தால் அவர்கள் பல விடயங்களில் முன்னர் இப்பொழுது ஜதார்த்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள். அதுவும் அரசியல் கட்டில் இருந்து கொண்டு ஜதார்த்த வாழ்க்கையை எதிர்கொள்கின்ற இதுக்கு தள்ளப்பட்டிருக்கார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்க சொன்னது போல அடானி விஷயம் மாத்திரமில்லை, IMF உடன் நிறைய முரண்பட்டார்கள். IMF விடயத்தில் நிறைய மாற்றம் உண்டார்கள். இப்பொழுது ஏன்னா இவர்கள் மாற்ற முடியாது, ஏற்கனவே அவர்கள் கையெழுத்து போட்டு வாங்கி வைத்திருக்கிறார். ஆகவே அதில் ரணில் வரை ஒரு உள்குத்தை செய்தார். தான் தோக்க போறேன்னு தெரிந்து அந்த கடைசி ஒரு வாரத்துக்குள்ளேயே ஒரு கையெழுத்தை வேண்டும் என்று IMF உடன் போட்டார், இவர்களை கட்டி போட்டார். இப்பொழுது IMF அவ்வாறு ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து விட்டார்கள். இப்பொழுது IMF பற்றி அவர்கள் பேசுவதே இல்லை. இரண்டாவது விடயம் இருக்கிறது, இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது இலங்கைக்கு, எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் என்று சொல்லி. இந்த அக்ரிமெண்டை கடுமையாக எதிர்த்தார்கள் இவர்கள் முன்னர். இப்பொழுது அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்காக மோடியுடன் பேசியிருக்கிறார்கள். நாங்கள் அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு மறதி பல விடயங்களில் ஏற்கனவே வந்துவிட்டது, இனிமேலும் தொடர்ந்து வரும். ஏன்னு சொன்னால், நீங்கள் ஆட்சி கட்டில் இருக்க போகின்ற பொழுது பல விடயங்களை நீங்களாக சுயாதீனமாக மாற்ற முடியாது. கடந்த காலங்களில் கையெழுத்து போட்டதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறது, அதை நீங்களும் காவி செல்ல வேண்டும். அதை கடந்து ஒரு ஜதார்த்த வாழ்க்கை, நான் சொன்னேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய 33.6% இறக்குமதியை நீங்க அதை 2021 அது சற்று மாறுபடலாம் ஆண்டுக்கு. ஆனால் இதை இந்தியா தான் முதலிடத்தில் இறக்குமதி நாடாக உங்களுக்கு இருக்கின்ற பொழுது உடனடியாக உங்களால் மாற்றி அமைக்க முடியுமா? அவ்வாறு இருந்தால் பல உள்ளூர் உற்பத்தி பொருளுடைய பொருளாதாரத்தை நீங்க மாற்றி அமைக்க வேண்டும். அவற்றை உள்ளுவார்ந்த ரீதியாக தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். அது உடனடியாக சாத்தியமா? வாய்ப்பில்லை. ஆகவே இது இப்பொழுது ஜதார்த்தத்தை எதிர்கொள்கின்ற பொழுதுதான் அதானியும் வந்து நிற்கிறார். இப்பொழுது அதானியை என்னால் மோடியுடன் நீங்கள் பேசினார், அவர் சொல்லுவார் அம்பானியும் அதானியை நீங்கள் புறந்தள்ள கூடாது என்பார். ஏனால் அவர்களை மையப்படுத்தியே பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஆட்சி கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உங்களுடைய கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற போது மோடியிடம் விவாதிப்பது அல்லது தர்க்கம் புரிவதை தாண்டி அனுரகுமார சரணடைந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ள முடியும். சரணடைந்தார் என்பதை கடந்து இப்பொழுது சொன்ன காலத்துக்கு ஏற்ற மாற்றத்துக்கு ஏற்ற இசைவாக்கம் அடைதல் என்று ஒன்று இருக்கிறது. அதை மனிதன் செய்யவில்லைன்னா மனிதனுக்கு ஆபத்தானது. அதாவது இப்போதுதான் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அரசியலை அரசியலாக கற்கிறார். அதாவது அவர் நிஜ உலகத்தினுடைய, அதாவது அரசியலினுடைய இருக்கக்கூடிய நிஜ ஜதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை இசைவாக்கம் அடைவதற்கு வேகமாக மாறி வருகிறார். இப்பொழுது இதைத்தான் பலர் விமர்சித்தார்கள். நீங்கள் வெளியே இருந்து கொண்டு சொல்லுகிறீர்களே, இதில் இருக்கக்கூடிய ஜதார்த்தம் உங்களுக்கு புரியுமா என்று கேட்ட பொழுது அவர்கள் அதை வைத்துக்கொண்டே ஒரு அரசியல் செய்தார்கள். இப்பொழுது இசைவாக்கம் அடைய வேண்டிய கடையான ஆட்சி கட்டில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த இசைவாக்கத்துக்கு அவர்கள் வெளிப்படுத்தி, அதாவது இப்பொழுது அவர் மீது ஒரு விஷயம் வைக்கிறாங்க, அனுரகுமார திசாநாயக்க நாட் அன் ஐடியலிஸ்ட். அவர் இதுதான் கொள்கை என்று இறுக்கமாக நிற்பவர் அல்ல. அவர் இந்த ஜதார்த்த உலகத்தை சரியாக புரிந்து அதற்கு நடத்துவதற்கு முனைகிறார் என்கின்ற ஒரு இது ஊடக மட்டத்தில் வைக்கப்படுகிறது. அது உண்மையான கேட்டால் அதான் உண்மை. ஏன்னு சொன்னால் இப்பொழுதுதான் ஆட்சி கட்டில் இருக்கின்ற பொழுதுதான் அது சரியாக புரியும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கனவு உலகத்தில் ஆட்சி செய்ய முடியாது. அப்ப அவர் இந்த ஜதார்த்த உலகத்துக்கு வந்து பயணிப்பதற்கான முறைமையில் தான் இப்பொழுது இந்த இந்தியா விஜயத்தின் பொழுதும் கூட பல வெளிப்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம்.
இப்பொழுது அதான் சொன்னேன், லாக் சப்ஸ்டன்ஸ் சொன்னேன். இந்த அக்ரிமெண்ட் இருக்குது, எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னிக்கல் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்ல உள்ளடக்கம் என்ன இருக்கிறது, அதில் என்னென்ன முன்னெடுப்புகள் தொடர்ந்து எடுக்கப்படும் என்பதில் இந்த விஜயத்தின் பொழுது எதுவும் எட்டப்படவில்லை, எந்த ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவில்லை பெரிதாக. அதற்கு காரணம் இருக்குன்னு சொன்னால், இந்த ஒப்பந்தங்கள் அமைச்சரவை மட்டத்தில் பேசப்பட்டு அவர்கள் ஒரு புரிதலுக்கு வந்து அது ஒரு விரைவாக மாற்றப்பட்டதன் பின்னர் இவ்வாறான சந்திப்புகளின் பொழுது அது 2 அமைச்சர்களும் கையெழுத்திட்டு இவர்களுக்கு முன்னால் ஒரு ஜனாதிபதி ஒரு பிரதமருக்கு முன்னால் வைத்து அந்த கைச்சாத்து எழுதிட்டு கைமாறிக்கொள்வார்கள். அதற்கான காலம் இவர்களுக்கு இருக்கவில்லை. இப்பொழுதுதான் புதிய புதிய அமைச்சர்கள் பதவிக்கும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இவ்வாறான பேச்சை முன்னெடுத்து இவர்களுக்கு இடையே இப்பொழுது இந்த கூட்டத்தில் இந்த சந்திப்பின் பின்னர் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் மட்டத்தில் மட்டும் ஒரு சந்திப்புகள் இல்லாமல் அதை கடந்து அமைச்சரவர்கள் மட்டத்தில் இந்த சந்திப்புகளை விரிவாக்குவது என்ற பல்வேறு மட்டங்களில் இந்த தொடர்பாடல் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வசனம் இறுதி அறிக்கையில் இருக்கிறது. என்ன சொன்னால் அது ஒரு சவால் நிறைந்ததாக இருக்க போகிறது. என்ன சொன்னால் அனுரகுமார திசாநாயக்க மட்டுமல்ல ஒரு ஜனாதிபதி பதவிக்கு புதியவர், கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரும் அரசியலுக்கே புதியவர்கள். ஆகவே அவர்கள் இந்த அரசியல் ரீதியாக இவற்றை கைக்கொள்வதில், இவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவது, தங்களுடைய நாட்டினுடைய நலனை எவ்வாறு முதன்மைப்படுத்துவது, எது தங்களுக்கு சாத்தியமாகும். உங்களுடைய கருத்தை பார்க்கின்ற போது அவர்களுக்கான அனுபவம் என்பது போதாமல் இருக்கின்றதா, அல்லது அமைச்சுக்கள் மற்றும் திணைக்களங்களை கையாளுவதில் அவர்களுக்கு முறையான ஒரு பின்புலம் இல்லாமல் இருக்கின்றதா? இப்பொழுது ஒரு நாளும் அமைச்சர் அல்ல அதை பற்றி கைக்கொள்ளுவார்கள். அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய துறைசார் வல்லுநர்கள்லாம் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு அனைத்தை முன்னெடுத்து அந்த இதை செய்பவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சரியான தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியவர்களாக அமைச்சர்கள் இருக்க வேண்டும். என்றால் அவர்களாம் கையெழுத்தும் போட போவார்கள். அவை அவர்கள் தங்களுடைய துறைசார் வல்லுநர்கள் குழுவை சரியாக அமைத்துக் கொள்வது, அந்த துறைசார் வல்லுநருடைய குழுவை வைத்துக்கொண்டு சரியான அவர்களுக்கான சரியான வழிகாட்டலை வழங்கக்கூடிய வகையில் அமைச்சர்கள் தங்களை தயார் செய்து கொள்வதற்குமான ஒரு காலப்பகுதி இருக்கிறது. அவை அதான் சொல்றேன், இப்பொழுது இந்த சந்திப்பின் பின்னர் தொடர்ச்சியான முன்னெடுப்புகள் விரைவாக நகருமாக என்று கேள்வியை வைத்தால் நிச்சயமாக நகராது. இது ஒரு இதற்கான லேக் சப்ஸ்டன்ஸ் என்று சொன்னேன். இதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் வருவதாக இருந்தால் பல விடயங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். அவற்றில் ஒரு காலம் கடந்து செல்லும் என்று சொன்னால் அதுக்கு இப்பொழுது அமைச்சர்களாக பதவியேற்றவர்கள் தங்களே தயார் செய்து கொண்டு வேண்டிய ஒரு காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஏன்னால் இந்த ஒப்பந்தங்கள் சாதாரணவே இல்லை. கையெழுத்து போட்டுவிட்டால் அந்த ஒப்பந்தங்களுக்கு ஒரு உயிர் இருக்கிறது. அது ஒரு காலப்பகுதிக்கு அவ்வாறே வாழ்ந்தே ஆகும். அவ்வாறான காலப்பகுதியில் தங்களை தக்க வைத்துக் கொள்வதில் அவர்களுக்கு சவால் இருக்குது. இப்பொழுது இவருக்கு இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் அவர் அடுத்த கட்டமாக சீனாவுக்கு போகிற ஜனவரியில். ஆகவே அது 2வது விஜயமாக சீனா செல்கின்ற விஜயம் இருக்கிறது. இப்பொழுது இங்கு ஒன்று சொன்னார், அதாவது இலங்கை தீவு ஆனால் எந்த ஒரு ஆபத்தும் இந்தியாவுக்கு வராமல் பார்த்துக் கொள்வதை நாங்கள் உறுதி செய்வோம் என்பது. இது இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதிகள் இதுவரை எல்லாரும் அதைத்தான் சொல்லுகிறார். ஆனால் இவர் இப்பொழுது சீனாவுக்கு போகின்ற பொழுது என்ன சொல்லுவார், இலங்கை நிலப்பரப்பிலிருந்து எந்த ஒரு விதமான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் சீனாவுக்கு வராமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்பார். ஒரே வார்த்தை 2 இடங்களில் அவ்வாறு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தப்படும். அவை இந்த விடயங்களில் பெரிய ஒரு உள்ளடக்கம் இருக்கிறதா என்றால் இல்லை. வளமையாக தீர்வு திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துகின்ற இந்தியா இம்முறை மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள், விரைவாக நடத்துங்கள், தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையிலும் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துங்கள் என்று இந்தியாவின் சார்பில் ஐநாவுக்கான இந்திய தூதுவர் தெரிவித்த பதிவுகள் எல்லாம் இருக்கின்றன. அது ஒரு புறம் இருக்க, மோடி அவர்களும் அதனை வலியுறுத்தி இருக்கின்றார். அரசியல் யாப்பு விவகாரங்களில் ஈடுபாடு காட்டுவதை பெரிய அளவில் இந்தியா விரும்பவில்லை. ஏதாவது அச்ச உணர்வு இருக்கின்றது? நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, சில விடயங்கள் நாங்கள் பேசிக்கொள்வோம், முதன்மையாக பேசிக்கொள்வோம் என்று சிலதை ஏற்றுக்கொள்ளப்பட்டன இந்த சந்திப்புக்கு முன்னரே. சில விடயங்களை சற்று இப்படி பார்க்கலாமா, அனுர மோடி இடையிலான சந்திப்பில் இடம்பெற்ற முக்கிய விடயங்கள் இரகசிய விடயங்களாக இரகசியம் காக்கப்படுகின்றன அல்லது மறைக்கப்பட்டன? இல்ல, அதாவது சில விஷயங்கள் இந்த சந்திப்பில் கிடப்பில் போடப்பட்ட விஷயங்களாக இருந்தன. அந்த கிடப்பில் போடப்பட்ட விஷயத்தில், பின்தள்ளப்பட்ட விஷயத்தில் முதன்மையானது தமிழர் விவகாரம் சார்ந்த விடயமும் கூட. அதனால்தான் தமிழர் சார்ந்த விவகாரம் சம்பந்தமாக அனுரா எதையும் வெளிப்படையாக மோடிக்கு முன்னால் பேசவே இல்லை. அதை முழுமையாக தவிர்த்தார். ஏன்னு சொன்னால் அவர்களை பொறுத்தவரை இது முதன்மையான விஷயங்களாக இருக்கவே இல்லை. ஆனால்
இது இந்தியாவுக்கு ஒரு சவால் என்றபடியால் வெறுமையாக மோடியினுடைய அறிக்கைகளில் 2 விடயங்கள் நாங்கள் அதில் கரிசனை செலுத்தினோம் என்று காட்டுவதற்காக மட்டும் காட்டப்பட்டது. அதில் ஒன்று சொன்னார்கள், தமிழ் மக்களின் விருப்புகளை நிறைவேற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன் அல்லது நம்புகிறேன் என்றார். இப்பொழுது பாருங்கள், நான் அவரிடம் சொல்லி இருக்கிறேன் இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. இங்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா இதுவரை வலியுறுத்தக்கூடிய 13வது திருத்தச் சட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கும் பயிரப்படவில்லை. அதை முழுமையாக தவிர்த்து விட்டார். அதாவது இலங்கையினுடைய அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய விடயங்கள் அமல் நடத்தப்படும் என்றால் மறைமுகமாக நாங்கள் சொன்னோம் என்பார்கள். பின்னர் என்று சொன்னால் இலங்கையினுடைய இன்றைய அரசியல் யாப்பில் 13வது திருத்தச் சட்டம் ஒன்றுதானே, ஆகவே அதில் இருப்பதை நிறைவேற்ற மாதிரி நாங்கள் சொன்னோம் என்று ஒரு சாலை. ஆனால் 13 என்ற வார்த்தையை எங்கும் இந்திய தரப்பு கடந்த காலங்கள் கூட பயன்படுத்தவே இல்லை. தமிழ் மக்களுடைய விருப்பங்களை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நம்புகிறோம். நான் அவரிடம் சொன்னேன் என்று கூட சொல்லுவேன். இரண்டாவது சொன்னார், மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவார்கள் என நம்புகிறோம் என்றுதான் சொன்னார்கள். அவர்கள் நடத்துமாறு நாங்கள் சொல்லி இருக்கிறோம், நீங்கள் நடத்த வேண்டும் என்று எங்குமே பயிரப்படவில்லை. என்றால் இது கிடப்பில் போடப்பட்ட ஒரு விடயமாக நான் சொன்னேன். சில விடயங்களை முதன்மையாக பேசுவோம், பல விடயங்களை பல்வேறு காரணங்களுக்காக கிடப்பில் போட்டதாக வைத்துக் கொள்வோம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட விடயத்தில் கிடப்பில் போடப்பட்ட விடயம்தான் தமிழர் சார்ந்த விடயங்களும். அதுக்கு ஆனால் அதனால் தான் அவை, ஆனால் தாங்கள் ஏதோ அதை பற்றி ஒரு கரிசனை கொண்டிருக்கிறோம் என்று இந்திய தரப்பு காட்டுவதற்காக இந்த 2 வார்த்தை பிரயோகங்களும் அங்கு பயன்படுத்தப்பட்டனவே அன்றி என்றால் அதுக்கு இன்னொரு தரப்பு கூட சொன்னது, அருணா தரப்பினால் பின்புலத்தில் இவர்களுக்கு சொல்லப்பட்ட விடயம் என்று சொன்னால், நீங்கள் என்னென்ன விடயங்களை எல்லாம் செய்தால் நாங்கள் இதில் செய்வதற்கு பல முனைப்புகளை காட்டுகிறோம், அது இலங்கையில் நாங்கள் எடுக்கின்ற முனைப்புகளுக்கு சவாலாக மாறிவிடும், சிங்கள கடுங்கோட்பாளர்கள் இவற்றை தூக்கி கொண்டு இதை சிதைத்து விடுவார்கள், அவை இதை பற்றி நீங்கள் எதுவும் பேசாதீர்கள், அதை அவ்வாறே விட்டு விடுங்கள் என்றதில் தான் அது கிடப்பில் போடுவதற்கான ஒரு இப்படி கூறலாம். அதாவது நீங்கள் கேட்பதையெல்லாம் நாங்கள் தருகிறோம், ஆனால் தமிழர் விவகாரங்களையோ அல்லது இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கான தீர்வையோ வெளிப்படையாக பேசிவிடாதீர்கள். அதில் இன்னொரு விஷயம் அதான் நடந்தது கூட. அதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்தியாவு கூட தமிழர்களுடைய விவகாரம் இலங்கையுடன் பேசுகின்ற முதன்மையான விவகாரம் அல்ல. இந்தியாவை பொறுத்தவரை தன்னுடைய நலன் சார்ந்த, தன்னுடைய பாதுகாப்பு சார்ந்த விடயங்களே முதன்மையானவை. அவற்றை ஒரு தரப்பு தங்களுடன் பேசுமாக இருந்தால் தன்னுடைய முதன்மை இல்லாத தமிழர் விவகாரத்தை அதுவும் கிடப்பில் போடுவதற்கு தயாராகவே இருக்கிறது. இதுதான் உள்ளார்ந்த ஜதார்த்தம். இந்த ஜதார்த்தத்தின் தான் இந்த பேச்சுகளின் பொழுது வெளிப்பட்டது என்பதுதான் நாங்கள் வெளிப்படையாக இங்கு இப்பொழுது எங்கள் விடயத்தில் சிலர் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் பல தேசியம் பேசியவர்கள் கூட இந்திய தரப்புடன் நிறைய உறவுகளை பேணியவர்கள் பலரே எனக்கு தெரியும். இவர்கள் அது அமைப்புகளாக இருக்கிறார்கள், தனிநபர்களாக இருக்கிறார்கள், கட்சிகளாக எல்லாம், இவர்கள் எல்லாரும் ஒன்றை சொல்லுவார்கள். நடுவில் நாங்கள் இந்திய தரப்புடன் பேசிக் கொண்டிருக்கோம், விரைவில் டெல்லியில் பெரும் கூட்டம் நடக்கிறது என்றார்கள். நான் அவரிடம் பலமுறை கேட்டேன், சரி அந்த டெல்லி கூட்டம் என்ன ஆனது என்றால் அதுக்கு ஒரு பதிலும் பெறாது. இப்பொழுது அதே தரப்பை சேர்ந்தவர்கள் ஒன்றை ஒத்துக்கொண்டார்கள், கடந்த சில வருடங்களாக ஒத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒருவராக எங்களுடைய முயற்சியில் எதுவும் வெற்றி பெறவில்லை என்கிறார்கள். நான் அவர்களுக்கு அப்பொழுதும் சொன்னேன், இந்திய தரப்புடன் தமிழர்கள் பேச வேண்டுமானால் நிச்சயமாக பேச வேண்டும். ஆனால் அதை இந்தியா விரும்புகின்ற மாதிரி 50 தரப்பாக போய் பேசினீர்கள் என்றால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இதைத்தான் அவர்களும் விரும்புகிறார்கள். எங்களை 50 தரப்பாக பிரித்து வைத்து இதை கையாளுவதற்கு விரும்புகிறார்கள். நீங்கள் அவருடைய எதிர்பார்ப்பில் ஓடி கொடுக்கிறீர்கள். இதனால் நீங்கள் எந்த அடைவுகளையும் ஒரு நாள் எட்ட மாட்டீர்கள். இது ராஜதந்திர ரீதியான மிக மோசமான தவறான அணுகுமுறை என்று சொன்னாலும் கூட அந்த ராஜதந்திர அணுகுமுறையே தெரியாத இந்த கூட்டம் இதுவரை இந்த இதில் தொடர்ச்சியாக பயணித்து அவர்கள் ஒரு பின்னடைவைத்தான் தமிழ் சமூகத்துக்கு பெற்று தந்திருக்கார். இப்பொழுது அது இந்த கூட்டத்தினூடாக மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்தியா விரும்பினால் இந்த விடயத்தை பேசுவதற்காக பேசும், அதற்கான எந்த ஒரு நடைமுறையும் அது முன்னெடுக்காது. இதுதான் 15 ஆண்டுகளாக வெளிப்படக்கூடிய விடயம். ஆகவே அனுராவனுடைய இந்த சந்திப்பினூடாக தமிழர்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்கும் அல்லது அவருடைய தீர்வு விடயத்தில் முன்னேற்றம் காணப்படும் என்று தமிழர் தரப்பில் யாரும் எதிர்பார்ப்பார்கள்னா அது தவறானது. ஆகவே மோடிக்கு கடிதம் எழுதிவிட்டோம், மோடி அதை வைத்துக் கொண்டு பேசுவார் என்று எதிர்பார்ப்பதே மிக தப்பானது. என்றால் தமிழர் தரப்பு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தனக்கு தேவையானதை அது பெற்றுக்கொள்வதானால் அது தன்னுடைய வல்லமையையும் அது வெளிப்படுத்தியாக வேண்டும். அது வெளிப்படுத்தும் என்றால் இந்திய தரப்பு ஒன்றை விரும்பியது. அவர்கள் இலங்கையில் 2 காத்திரமான தரப்பை எதிர்கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் இந்திய தரப்பில் உலகமே அதை விரும்பவில்லை. ஒரு பலகீனமான தமிழர் தரப்பையும் பலகீனமான சிங்கள தரப்பையும் அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இன்று சிங்கள தரப்பு பலமுள்ளதாக தன்னை மாற்றி அமைத்து காட்டியிருக்கிறது.
அது தொடர்ந்தும் பலமாக இருப்பது இரண்டாவது விடயம். ஏன்னு சொன்னால் என்னால் அனுரா அங்கு பேசுகின்ற பொழுது இதை அவர்களுக்கு இடித்துரைக்கிறது போல சுட்டி காட்டுகிறார். என்னென்று தான் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி மட்டுமல்ல, மிகவும் காத்திரமான ஒரு 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 பாராளுமன்றத்துக்கான வாக்களிப்பை கூட எங்களுடைய மக்கள் வழங்கி இருக்கிறார்கள் எங்களுக்கு. அவர் இந்த விடயத்தை பல வழிகளில் தன்னுடைய உரையில் சுட்டி காட்டுகிறார். ஏன்னா நான் வறுமையான ஒருவராக இங்கு வரவில்லை, என்னுடைய மக்கள், அதுவும் சொல்லுகிறார் வடக்கு கிழக்கிலும் என்று கூட அது குறிப்பிட்டு சொன்னார். இப்பொழுது அவர் என்ன சொல்றார், இலங்கையினுடைய சிங்கள மக்களுடைய பாராளுமன்றமும் ஆட்சியும் அல்ல, நாங்கள் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருடைய வலிமையான ஒரு தலைவராகவும் ஆட்சி கட்டமைப்பாகவும் தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அவை எங்களுடன் உங்களுடைய உறவு நிலை இப்பொழுது இது வல்லவன் ஆழ்வான் என்பதனுடைய இன்னொரு பொறிமுறையை அவர் சொல்லி காட்டுகிறார். அது உலகத்துக்கும் இந்தியாவுக்கு மட்டும் சொல்லவில்லை, உலகத்துக்கும் சொல்றார். எங்களுடன் நீங்கள் அணுகுமுறை செய்கின்ற பொழுது சற்று அதீத கரசமி எடுத்து அவதானமாக கைக்கொள்ளுங்கள் என்று. அணுகுமுறை என்கின்ற போதுதான் இன்னும் ஒரு சந்தேகம் வருகிறது. நீங்கள் கூறினீர்கள் இந்தியாவுக்கு சென்றார், அடுத்தது சீனாவுக்கு செல்ல போகின்றார். அமெரிக்காவில் புதிய ஜனாதிபதி ஆட்சி ஏற்க இருக்கின்றார் வருகின்ற வருடத்தில். அவர் எப்படி இவரை கையாளப் போகின்றார்? அல்லது அவரிடமும் இவர் சென்று சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் சற்று வித்தியாசமான அரசியல் பார்வை கொண்டவர், வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டவர். அவர் இவரை எப்படி அணுகப் போகின்றார்? அமெரிக்காவை இலங்கை முறையாக கையாளுமா, அல்லது இந்த விடயத்திலிருந்து அமெரிக்கா விலகி இருப்பதற்கு முயற்சி செய்யும்? இந்த இந்திய சந்திப்பின் பொழுது இவர் 2 பெரிய தவறுகளை செய்தார் அமெரிக்கா சார்ந்து. முதலாவது, அதானி விஷயத்தை எதிர்த்தார். நாங்கள் அவர்களுக்கு அவருடைய சேர்த்த திட்டங்களை நான் மறுபரிசீலனை செய்வோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இறுதியாக அதானியை இப்பொழுது மோடி சொன்னிவிட்டால் கடக்க முடியாது. ஆகவே அதில் அவர் பல விடயங்களை மறைமுகமாக அவருக்கு சொல்லியிருப்பார். உங்களுக்கு நிறைய பொருளாதார அனுகூலங்கள் இருக்கிறது, இவற்றையெல்லாம் இருக்கிறது, ஆகவே அதை அனுமதியுங்கள் என்று எல்லாம் பல ஆசைகள் காட்டப்பட்டிருக்கும். அவர் அதை விட்டு விட்டார். அதை பொருளாதார ரீதியாக அது அவர்களுக்கு வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் சரி, அதானியினுடைய திட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அனுமதிப்போம் என்று சொல்வது ஒன்று இருக்கிறது. ஆனால் அது மேலதிகமாக ஒன்றை சொன்னார். அதானியை மற்ற நாடுகள் எவ்வாறு பார்க்கிறார்கள், அவர்கள் சார்ந்த விடயங்கள் என்பது அவர்கள் சார்ந்த விடயம். ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இப்படித்தான். அந்த மேலதிகமான வார்த்தை இருக்கு இல்லையா, ஏனைய நாடுகள் எவ்வாறு கைக்கொள்கிறார்கள் என்பது அவர்கள் சார்ந்த விடயம் என்பது அமெரிக்காவை நேரடியாக மூண்டிய விடயம். என்றால் அதானிக்கு அமெரிக்காவில் வழக்கு இருக்கிறது, அதானி விஷயத்தில் இருக்கக்கூடிய பல முறைகேடுகளை அமெரிக்க புலனாய்வு வெளிப்படுத்தி வருகிறது. இவ்வாறான ஒரு முரண் இருக்கின்ற பொழுது நீங்கள் இவ்வாறான மேலதிக வார்த்தையை ஏனைய நாடுகள் சொல்வது நீங்கள் நேரடியாக அமெரிக்காவுடன் மோதுகிறீர்கள். முதலாவது தவறாக விட்டார். இரண்டாவது, மோடியுடன் பேசுகின்ற சொன்னார், பிரிக்ஸிற்கான விண்ணப்பத்தை நான் இப்பொழுது ஒரு மாதத்துக்கு முன்னால் பிரிக்ஸில் இணைந்து கொள்வதற்கான விண்ணப்பத்தை இலங்கை இவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அப்போ பிரிக்ஸில் எங்களை இணைத்துக் கொள்வதற்கான ஆதரவை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று மோடியுடன் நேரடியாக கேட்டார். இப்பொழுது இந்த பிரிக்ஸ் சார்ந்த விடயத்தில், அதாவது 5 முதன்மை நாடுகள் இருந்தாலும் இப்பொழுது அதில் மொத்தமாக 9 நாடுகள் இருக்கிறது. அதாவது ரஷ்யா சீனாவை மையப்படுத்திய இந்த பிரிக்ஸில் இந்தியா இருக்கிறது, இந்தியாவை கடந்து பிரேசில் இருக்கிறது, தென்னாப்பிரிக்கா இருக்கிறது. ஏற்கனவே இந்த பிரிக்ஸ் தங்களுக்கு எதிரான ஒரு முறைமை என்பதை அமெரிக்கா கடுமையாக, ஏன்னா சீனாவின் ஒரு முதன்மையான ஒரு வகிவாகத்தை என்பதும் இந்த பிரிக்ஸில் இந்தியா இருப்பதற்கு இந்தியாவுடன் ஒரு முரணை அமெரிக்கா தொடர்ந்தும் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதில் மேலதிகமாக மிகவும் ஒரு வலுவில்லாத ஈஜிப்து இருக்கிறது, எத்தியோப்பியா இருக்கிறது, ஈரான் இருக்கிறது, யுஏ இருக்கிறது. இந்த 9 நாடுகள், இந்த 9 நாடுகள் இருப்பது தாங்களும் விண்ணப்பம் செய்திருக்கிறார். செய்துவிட்டு அதில் எங்களை இணையுங்கள் என்கிறார். இப்பொழுது ட்ரம்ப் ஜனவரி 20ஆம் தேதி தான் பதவியேற்க போகிறார். அவர் ஏற்கனவே பல இடங்களுக்கு எறிய தொடங்கிவிட்டார். அதில் ஒன்று சொல்லியிருக்கிறார், இந்த பிரிக்ஸினுடைய இறுதி கடைசி கூட்டத்தில் மோக்சோவில் ஒரு விடயம் பேசியிருக்கிறார்கள், இந்த டாலருக்கு இணையாக தாங்கள் ஒரு புதிய ஒரு பண்டமாற்று பணத்தை உருவாக்கி அறிமுகப்படுத்துவதற்காக தங்களிடையே அதை உருவாக்கி, அது சாத்தியமா, அதுக்கு எவ்வளவு சவால் இருக்கின்ற பல பொருளாதார கேள்விகள் தொடர்ந்து இருக்கவே செய்கிறது. ஆனால் அவர்கள் அந்த கருத்தியலை ஒரு மிக வலுவாக இப்பொழுது முன்வைத்து அதற்கான சில முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இவர் போய் பிரிக்ஸில் அதுக்கு ட்ரம்ப் ஒரு அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறார். நீங்கள் அவ்வாறு செய்வீர்களாக இருந்தால் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு நான் 100% வரியை போடுவேன் என்று ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அது மிக பாதிக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் நாடுகளிலேயே மிகவும் பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடியது சீனாவும் இந்தியாவும் தான்.
அவை அது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தாக கூட விட்டிருக்கின்ற பொழுது இவர் போய் நான் பிரிக்ஸில் இணைந்து கொள்ள விண்ணப்பித்திருக்கிறேன், நீங்கள் அதுக்கு ஆதரவு தாருங்கள் சொன்னால் இலங்கையினுடைய ஏற்றுமதி பொருட்களில் பெரும்பான்மையான ஏற்றுமதி பொருள் முதலிடத்தில் இருப்பது அமெரிக்கா. 2021ஆம் ஆண்டினுடைய ஏற்றுமதியில் 23.8% அமெரிக்காவுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ட்ரம்ப் 100% வரி விதிப்பை இலங்கை மீது போடுவாராக என்று வைத்துக் கொண்டால் இலங்கையினுடைய 25% பொருள் ஏற்றுமதி அவ்வாறே முடங்கிவிடும். உங்களுடைய கருத்து அனுரகுமார திசாநாயக்க உட்பட சீனா, இந்தியா, அனைத்து நாடுகளுக்கும் தான் ட்ரம்பினுடைய எச்சரிக்கை? அனைவருக்கும். அதாவது அவர் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அந்த எச்சரிக்கையை விடுக்கிறார். இவர் பிரிக்ஸில் நாங்கள் இப்பொழுது போய் விண்ணப்பத்தை கொடுத்து விட்டு அதுக்கு என்ன தேவை இருக்கிறதுன்றது எனக்கு புரியவில்லை. நீங்கள் இவ்வளவு பொருளாதார சிக்கல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு இவ்வளவு புதிய ஆட்சிக்கு வந்திருக்கிறது, இவ்வளவு சவால் இருக்கிறது, இப்பொழுது போய் எதற்காக பிரிக்ஸுக்கு நீங்கள் விண்ணப்பம் செலுத்த வேண்டும்? அதுக்கு போய் ஏன் மோடியிடம் அதுக்கு வெளிப்படையாக பேசி நீங்கள் ஆதரவு தாருங்கள் என்று ஊடகங்களுக்கு முன்னால் வைத்து பேச வேண்டும்? இரண்டாவது அதானி விஷயத்தையும் கூறினேன். நீங்கள் இவ்வளவு முரண் அமெரிக்காவில் போய்கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் எதற்காக ஏனைய நாடுகள் நீங்கள் எவ்வாறு கைக்கொள்ளுங்கள் என்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அது உங்களுடைய ஒரு விடயம் கூறப்படுகிறது நேரு அவர்களே, மோடி அவர்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் நல்ல நண்பர்கள். அப்படி இருக்கின்ற போது அரசியல் இப்போது இருக்கக்கூடிய ஜோ பைடனின் ஆட்சியில் தான் இப்படியான முரண் இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் வந்தவுடன் மோடியோடு கைகோர்த்து விடுவார், அவர் எல்லாவற்றையும் மறந்து விடுவார், அவர்கள் நண்பர்களாக அரசியலில் பயணிப்பார்கள் என்றும் சிலர், குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் சார்ந்தும் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அதுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? அது இப்பொழுது ஒரு விஷயத்தை பாருங்களேன். மோடி அதாவது ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு விடயம், இந்தியாவில் அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கிரீன் கார்டு நிரந்தர குடியுரிமை மட்டும் கொண்டவர்கள், குடியுரிமை கொண்டவர்கள் அல்ல, நிரந்தர குடியுரிமை கொண்டவர்களில் நான் நாட்டுக்கு அனுப்பி விடுவேன் என்று சொல்லுவது கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் இந்தியர்கள் இப்பொழுது அந்த சிக்கலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியேற்றி விடுவார்களா என்ற ஒரு சவால் இப்பொழுது உருவாகியிருக்கிறது. இது எந்த விதமான இந்திய உறவு நிலையை பேணுவதாக அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஒன்று இருக்கிறது, அவர்களுக்கு நண்பர்கள். இப்பொழுது இங்கே கனடாவில் கூட சொன்னார்கள் ட்ரூடோ மட்டும்தான் சிக்கலானவர். இப்பொழுது ட்ரூடோவுக்கு ஒரு சவால் இருக்கிறது கனடிய பிரதமருக்கு. உடனடியாக இப்பொழுது இந்திய ஊடகங்கள் ஒன்றை போடுகிறது, எங்களுக்கு பிரச்சனையானவர் கனடாவில் போய்விட்டார். ஆனால் அடுத்ததாக பிரதமராக வரக்கூடிய பியர் பொலிவியருடன் தான் சமீபத்தில் முட்டிக்கொண்டார்கள். அவர் ஒரு தீபாவளி நிகழ்வுக்கு போகவில்லை என்ற பொழுது இந்திய ஊடகங்களில் போட்டு பிரித்து மேய்ந்தார்கள். இப்பொழுது அவர் பல இந்திய சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கே போவதில்லை. இப்பொழுது அடுத்த பிரதமரும் உங்களுடன் முட்டுக்கொள்கிறார் தானே. அப்ப இது எவர்களை வைத்து ஏமாற்றுகிறீர்கள்? உங்களோட அங்கு விடயம் தெரியாதவர்களை வைத்து ஏமாற்றலாம். இதே போன்றுதான் இப்பொழுது ட்ரம்ப் ஒரு முறை சென்றார், மோடியுடன் சென்று அவர் டெக்சாஸுக்கு வந்த பொழுது மோடி அவருடன் சேர்ந்து அந்த நிகழ்வை கலந்து கொண்டார். பின்னர் இந்தியாவுக்கு ஒரு விஜயம் செய்து இருவருமாக ஒரு வீதி பயணமே செய்தார். அது ஒரு காலம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அதே ட்ரம்ப் தானே உங்களுக்கு சொல்லுகிறார், நிரந்தர கிரீன் கார்டில் இருக்கக்கூடியவர்களை நாடு கடத்துவேன் என்கிறார். பின்னர் இந்தியாவுக்கு சொன்னார், நீங்கள் எல்லாம் புதிய கரன்சியை கொண்டு வந்தால் உங்களுக்கு 100% வரி விதிப்பு போடுவேன் என்று. அப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் இது இந்தியாவுக்கு எவ்வாறான பொருளாதார தாக்கத்தை உருவாக்கும் என்றெல்லாம் பேசினார்கள் தானே. அப்ப இதுல என்ன விஷயம் சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன செய்வார் என்பதை, இப்பொழுது அருகில் இருக்கக்கூடிய நாடு கனடாவும் மெக்சிகோ, இந்த 3 நாடுகளும் கொண்ட ஒரு ஒரு நெஃப்டா என்கின்ற ஒரு பொருளாதார வலையமைப்பு இருக்கிறது. இது ஒரு பலமான வலையமைப்பு, இந்த வட்ட இயக்கை கொண்டது. அவர் அதையே கண்டுகொள்கிறார் இல்லை. அவர் சொல்லுகிறார் 2 நாடுகளுக்கு நான் 25% வரி போடுவேன் என்று. இந்த வரி போட்டால் அது இந்த 2 நாடுடைய பொருளாதாரத்தை சவால் உருவாக்குவதல்ல, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்குமே சவாலை உருவாக்கும் என்று சொன்னால், பல 2 நாடுகளுக்கும் அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பொருளாதாரம் ஒன்றுடன் ஒன்று தங்கி இருக்கிறது. அவர் நேற்று பேசுகின்ற பொழுது சொன்னார், விரும்பினால் கனடா 51வது ஸ்டேட்டாக வந்து இணைந்து கொண்டால் கனடாவில் கனடியர்கள் பலர் அதை விரும்புகிறார்கள், அவர்களுக்கு அதற்கான வரி இல்லாமலே அமெரிக்கா போன்ற அவர்களும் இருக்கலாம் என்றார். இப்பொழுது அதாவது இந்த முறை அது இன்னொரு விடயம் பேச வேண்டிய விடயம் இருக்குது. ட்ரம்ப் பதவியேற்றதன் பின்னர் அவர் உலகத்தை என்ன இதுதான் அவருடைய இறுதி, இன்னொரு தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது, 2வது முறையாக ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் என்ன செய்வார், இந்த நாட்டுக்கு சார்பாக இருப்பார் என்று எதையும் கடந்த ஒரு ட்ரம்பை நாங்கள் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு பார்க்க போகிறோம். இதனால் எவருக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்றால் நிச்சயமாக பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை.
மோடியும் ட்ரம்பும் ஒத்துப்போவார்கள் என்பது அது ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அது நடைமுறை சாத்தியமா என்பதில் 1000 கேள்விகள் இருக்கிறது. அதே போன்று ஒரு சவால் தான் இருக்கிறது. இவ்வாறான ட்ரம்பை பார்த்து இப்பொழுது உலகமே மிரண்டு கொண்டிருக்கிறது. இவர் என்னத்தை தான் செய்வார்? அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கே குழப்பம், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு குழப்பம். இப்பொழுது அவர் சொல்லிவிட்டார், நான் வந்தா ஒரு நாளில் உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்கிறார். அது எவ்வாறு சாத்தியம் என்பது அவர் 20ஆம் தேதி பதவியேற்ற பிறகு பார்ப்போம். 21ஆம் தேதி போர் நின்று விட வேண்டும் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே நடக்கும் பார்ப்போம். ஆனால் அவர் எதுவெல்லாம் செய்யக்கூடியவர் என்றால் இப்பொழுது அந்த மிரட்டலுக்கு ஏன் தன்னை நிலைநிறுத்தக்கூடிய இலங்கையும் தன்னை உள்வாங்கிக் கொள்ளுகிறது, அது தேவையில்லை கருத்துக்களை சொல்லுகிறது. இப்பொழுது ட்ரம்பை பேட்டி காணுகின்ற பொழுது ஒரு கேட்டா தெரியும், இலங்கை இவ்வாறு சொல்லி இருக்கிறது தானும் பிரிக்ஸுக்குள் சேரப்போகிறதா, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் சொன்னா அப்பொழுது ஒரு கருத்து வரும் வெளிப்படையா. இது ஒரு இப்பொழுது உலக ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு, உலக புறநிலைகளை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரியான அரசியலை நகர்த்துவது ஒரு சாமர்த்தியமான ராஜதந்திர நகர்வாக. இலங்கையில் இருக்கக்கூடிய புதிய அரசினுடைய அனுபவமின்மையும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அரசியலில் முடிவுகள் எடுப்பதில் இருக்கக்கூடிய தாமத போக்கும் ட்ரம்ப் அவர்களுடைய ஜனாதிபதியான பதவியேற்ற பின்னர் நிகழப்போகின்ற உலக ஒழுங்கில் பெரும் சவால் மிக்க ஒரு பயணத்தை அல்லது ஒரு ஆபத்து நிறைந்த பயணத்தை அனுரகுமார மேற்கொள்ள வேண்டி இருக்கும் என்று பொருள் கூடுமா? நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய இந்த 2 விடயங்களையும் பற்றுக்கொண்டே பார்த்தேன். என்னால் இப்பொழுது அமெரிக்காவுக்கு IMF பெரும் தாக்கம் இருக்குது. ஆகவே மேலதிகமான நிதி கொடுப்பனங்களில் சவால்களை அவர்கள் வேண்டுமென்றே உருவாக்கி கொள்ளலாம். இந்த சவால்களுக்கெல்லாம் தப்பிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர் என்னால் இலங்கையில் வரக்கூடிய 23 கிட்டத்தட்ட 20-25% ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு தான் இருக்கு. அதில் ட்ரம்பால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஆகவே இலங்கை பல விடயங்களில் அவதானமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்காங்க. இன்னொன்று இருக்கிறது, ஏற்கனவே அடுத்த ஆண்டில் 25ஆம் ஆண்டில் பொருட்களுக்கான விலை உலகளாவிய ரீதியில் அதிகரிக்க போறதை குறைய போவதில்லை. அது அனைத்து நாடுகளும் அது பிரதிபலிக்கும். ஆகவே அதிகரிக்க போன்ற விலையேற்றத்தில் இலங்கையிலும் அது பிரதிபலிக்கத்தான் போகிறது. ஆகவே அடுத்த ஆண்டு என்பது பல சவால்களை கொண்ட ஆண்டாக பல வடிவங்களில் இருக்க போன்ற சமகாலத்தில் அதை சரியான புரிதலுக்கு உட்படுத்தி தன்னை ஒழுங்கமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் மக்கள் எதிர்பார்க்கின்ற பல எதிர்பார்ப்புகளை அரசினால் செய்ய முடியாமல் போகும். ஏன்னா பொருட்களின் விலையேற்றம் என்பது பாதிப்பை உருவாக்கும். ஏன்னா பல வழிகளில் இலங்கையினுடைய பொருட்கள் சமீபகாலங்களில் அதிகரித்திருக்கிறது. ஒன்று, இந்த வட்டகையில் இருக்கக்கூடிய காலநிலை மாற்றத்தினுடைய இது இலங்கையினுடைய உற்பத்தி இந்த தொடர் மழைகளாலும் தொடர் காலநிலை மாற்றங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவை அதனால்தான் சமீபத்தில் குஜராத்தில் சென்று அரிசியை வாங்கி வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அவை பல ஆபத்துகள் 25ஆம் ஆண்டில் பொதிந்து கிடக்கிறது. அவை அனைத்தும் அனுரகுமார தரப்புக்கு சவாலை அதிகரிக்குமே ஒழிய குறைக்காது. அவை அதிகரிக்கக்கூடிய சவால்களுக்கு மத்தியில் மேலதிக சவால்களாக ட்ரம்புடன் முரண்டுபட்டுக் கொள்வது முதற்கொண்டு சீனாவுடன் ஒட்டிக்கொள்வது, இந்தியாவுடன் ஒட்டிக்கொள்வது, அமெரிக்காவை புறந்தள்ளுவது எல்லாம் ஆபத்தானது. அவை எந்த ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும் இந்து மகாசமுத்திரம் இவருடைய ஒரு ஆடுகளமாகவே இருக்கிறது. தமிழர் தலைமை சொன்னது போல, அதாவது உலக வல்லரசுகளுடைய சதுரங்க வேட்டையின் ஆடுகளமாக இந்து மகாசமுத்திரம் இருக்கிறது. இந்த இந்து மகாசமுத்திரத்தினுடைய இவர்கள் ஆடுகின்ற இந்த சதுரங்க விளையாட்டில் விரும்பியோ விரும்பாமலோ இலங்கை தீவு பெரும் பங்கை கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்திய சமத்துவத்துடைய முத்து. அவை இந்த முத்து சரியாகத்தான் விளையாடவில்லை என்று சொன்னால் இந்த முத்துக்கு மோசமான சேதம் வந்துவிடும். ஆகவே இந்த 3 தரப்பையும் சமகாலத்தில் சமத்துவமாக கையாளக்கூடிய தலைமைத்துவ பொறிமுறை கொழும்பில் இருக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய பின் விளைவுகள் மிகவும் விபரீதமாகவும் ஆபத்தானவையாகவும் இருக்கும். அதுக்கு 25ஆம் ஆண்டு இவர்களுக்கும் ஒரு பெரிய களமாக அது மாறப்போகிறது. அதே நேரம் இந்த களத்தினுடைய சதுரங்க விளையாட்டு பல வழிகளில் மாறிப்போவதற்கான ஆண்டாகவும் 25ஆம் ஆண்டு இருக்க போகிறது. அவை இந்த 25ஆம் ஆண்டு அனுரகுமார தரப்பு வெற்றி பெறுமா அல்லது மோசமான பின்னடைவை சந்திக்குமா என்பதை அவர்களிடமே இருக்கிறது. என்றால் ஏனையவர்களுடைய விளையாட்டை இவர்கள் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் விளையாட போகின்ற விளையாட்டுக்கு ஏற்ற மாதிரி இவர்கள் ஒரு சாமர்த்தியமான ஒரு சிறந்த விளையாட்டை விளையாடின மட்டுமே இவர்களால் தங்களை தக்க வைப்பது மட்டுமல்ல, இலங்கை தீவினுடைய பொருளாதாரத்தையும் தக்க வைக்க முடியும் என்பதுதான் ஜதார்த்தம். அவை இதுக்கு இவர்கள் எவ்வாறு தயாராக போகிறார்கள், எவ்வாறு விளையாட போகிறார்கள் என்று பார்த்தால் இதுவரை அந்த விளையாட்டில் நிறைய தவறுகள் இருக்கிறது. இந்த தவறுகள் 25ஆம் ஆண்டு திருத்தப்படுமா அல்லது சிதைந்து போகுமா என்பது அடுத்த ஆண்டுடைய ஒரு பார்வையாக நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய முக்கிய விடயமாக இருக்க போகிறது.
ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அனுர்குமாரவின் இந்திய விஜயமும் அதன் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய ராஜதந்திர ரீதியான பார்வைகளும் ராஜதந்திர ரீதியான நெருக்கடிகளை 2025 அனுர்குமார் திசாநாயக்க அரசு எப்படி கையாளப் போகின்றது, சர்வதேச ரீதியாக இடம்பெறப் போகின்ற அரசியல் மாற்றத்தில் சதுரங்க விளையாட்டின் மையப்புள்ளியாக மாறுகின்ற ஆசியாவில் இலங்கையினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கப் போகின்றன என்பது தொடர்பிலான பல்வேறுபட்ட அரசியல் ராஜதந்திர கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.